ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் சில்லி 65. இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக. காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறேன். ஒரு சில பேர் முட்டை போட்டும் கலப்பாங்க. உங்களுக்கு முட்டை போட பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முட்டை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நான் 1/2 கேஜி அளவுக்கு சூறை மீன் எடுத்திருக்கேன். இதில் நடுவில் மட்டும்தான் முள் இருந்தது. அந்த நடுவில் இருக்க அந்த முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸையும் இதோடு சேர்த்துக்கலாம். முள் இருக்கிற மீன்லேயும் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இருந்தாலும் முள் இல்லாத மீன் அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ மீனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் காரம் உப்புலாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு போதுன்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை இப்போ காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு மீனை எடுத்து தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது முள்ளே இல்லை அப்படின்றதுனால நல்ல சிக்கன் சில்லி மாதிரியே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ போட்டாச்சு. போட்டதுமே எப்போதுமே எடுக்கக்கூடாது. சில்லியை பொறுத்தவரையிலையும் போட்டு அதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை திருப்பி போடணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டாச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நமக்கு ஃபிஷ் 65 ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.